அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை வந்துட்டு வறுக்க தேவையில்லை, அது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் ரவைக்கு ஒரு முட்டை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவை வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ரவை முட்டையும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இல்லை நம்ம கையில் கூட இதை வந்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டை வந்து ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே ரவை வச்சு உப்புமா, ரவா தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ நான் சரியாக 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை வந்து நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது போல் தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக நம்ம 5 நிமிஷத்துலேயே இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை வந்து பேனில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து இது போல் ஊற்றா போல் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மேலே வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி, நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம கை வைக்கும் போதே நல்லா பிக்க வரும் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம இது ரவையில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே தெரியாது, அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக. எப்போவுமே நம்ம ரவையில் எந்தாச்சும் ரெசிபி தோசைலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது நல்ல சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக வாசமாக இருக்குங்க. சுடும்போது வீடே மணக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.